வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. பாரத மணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் சோ அன்று சொன்னது என்ற தொடரை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று 49வது பகுதியாக 15/7/1987 துக்ளக் இதழில் இடம்பெற்ற கேள்வி பதில் இடம்பெறுகிறது. முதற் கேள்வி: இப்போது சத்துணவு சாப்பிடுகிற பையன் வளர்ந்து பெரியவனாகி எம்எல்ஏவாகி புரட்சி தலைவரிடம் மந்திரி பதவி கேட்பது வரை புரட்சி தலைவர் தான் முதல்வர் என்று ஜேபிஆர் பேசியிருப்பதை பற்றி சோபின் பதில்: இப்போது சத்துணவு சாப்பிடும் சிறுவர்கள் வளர்ந்து பெரியவர்களானால் அவர்கள் எந்த வேலைக்கும் அருகதையற்றவர்களாக இருப்பார்கள். இன்றைய கல்வியின் தரம் அவ்வளவுதான். அவர்களுக்கெல்லாம் மந்திரியாவதை தவிர வேறு வழியே கிடையாது என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஜனாதிபதி தேர்தலில் உங்களை விட்டுவிட்டு கிருஷ்ணரை எதிர்க்கட்சியினர் நிறுத்திவிட்டனவே. வெறும் தமாஷாக திட்டமிட்டிருந்தால் என்னை நினைத்திருக்க வாய்ப்புண்டு. இது சோகம் கலந்த தமாஷானதால் எனக்கு சான்ஸ் இல்லாமல் போய்விட்டது. சேக்கிழாரும் எம்ஜிஆரும் ஒன்று என வி சுவாமிநாதன் கூறியுள்ளாரே. அண்ணாதுரையின் கொள்கைகளிலிருந்து இவர்கள் ரொம்பவும் விலகிவிட்டார்கள் என்பதற்கு இது மற்றொரு சான்று. அவர் கம்பரைத்தான் கேலி செய்தார். இவர்கள் சேக்கிழாரை கேலி செய்கிறார்கள். கம்பரை தப்பிக்க விட்டு விட்டார்களே. திமுக தீப்பிடித்து எரியும் கட்டிடம், அதில் உயிர் தப்பியவர்கள் அஇஅதிமுகவிற்கு வந்து சேர்கிறார்கள் என்று பண்ருட்டி ராமச்சந்திரன் கூறியுள்ளாரே. சோவின் பதில்: தீப்பிடித்த இடத்தில் மாட்டிக்கொள்கிறவர்கள் பயத்தில் இப்படித்தான் என்ன செய்கிறோம் என்று கூட தெரியாமல் தப்பிப்பதாக நினைத்து அழிவை நோக்கி குதிப்பார்கள். ஜனாதிபதியானால் எனக்கு மாளிகை தேவையில்லை, குடிசையில் வாழ்வேன் என்று கிருஷ்ணயர் கூறியுள்ளாரே. குடிசையில் வாழ்வதுதான் முறையானது என்றால் இப்போது கூட குடிசையில் வாழ்ந்திருக்கலாமே. ஜனாதிபதியான பிறகுதான் குடிசைக்கு போக வேண்டுமா? மிக சாதாரண அரசியல்வாதிகளின் பொய்ப்பேச்சு இது. முன்னாள் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி இப்படி பேசுவது வியப்பாக இருக்கிறது. தேர்தல் மனிதனை எப்படி தாழ்த்தி விடுகிறது. நீங்கள் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரானால் எம்ஜிஆரை விட அதிகமாக தமிழ்நாட்டு மக்களை குழப்புவீர்கள் என்று என் நண்பன் சொல்கிறான். தங்கள் கருத்து என்ன? முயற்சிப்பேன். அரசியல்வாதி என்றாலே ஊழல் செய்தே ஆக வேண்டும் என்பது கட்டாயமா? இதற்கெல்லாம் சட்டம் போட்டு நிர்பந்தப்படுத்துவார்களா என்ன? எல்லாம் ஒரு மரபுதான். பெண்கள் அரசியல் கூட்டங்களுக்கு அதிகமாக வருவதில்லை, அதனால்தான் திருமண விழாக்களில் அரசியல் பேச வேண்டியிருக்கிறது என்று கருணாநிதி கூறுவதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? நல்ல வேளை பெண்கள் திருமண விழாக்களுக்கு வந்து விடுகிறார்கள். இல்லாவிட்டால் சாவு நேர்ந்துவிட்ட வீடுகளில் இவர்கள் பெண்களுக்காக அரசியல் பேச ஆரம்பித்து விடுவார்கள். ப்ளீஸ், அரசியல் ஜோக் ஒன்று சொல்லவும். சோவின் பதில்: தமிழக அரசு அது இன்றும் பொருந்துகிறது. சோ அன்று சொன்னது தொடரை தொடர்ந்து கேட்க பாரத மணி திருநாடு சேனலை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.